ஒரு ரபியுல் அவ்வலிலாவது இந்த மஹப்பத் அன்பை பற்றி பேசி பேசி கல்விலே அன்பை கூட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விரும்பாவிட்டால், அன்பு வைக்காவிட்டால் சகோதரர்களே, ஒரு நாளும் மூமினாக முடியாது. ஒரு நாளும் மூமினாக முடியாது. அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப் 6வது வசனத்திலே சொல்கிறான், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உயிர்களை விட உங்களுக்கு ஏற்றமானவர். அப்ப எங்கட உயிரை விட மேலானவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கட மனைவி அல்ல, எங்கட பிள்ளை அல்ல, எங்கட வாப்பா அல்ல, எங்கட பிள்ளைகள் அல்ல, எங்கட பணம் அல்ல, எங்கட உயிரை விட. ஏனென்றால் ஒரு மனிதர் ஆக கடைசியாக, ஆக கடைசி கட்ட இன்பம் தனது உயிரோடு தான். அனைத்தையும் இழப்பார், உயிரை இழக்க மாட்டார். அனைத்தையும் இழப்பார், உயிர் எழுப்பானா? சகோதரர்களே, உயிருக்கு மேலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தௌபா 24வது வசனத்திலே, குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும். அல்லாஹ் சொல்கிறார், உங்களோட வாப்பாமார், உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பம், நீங்க சம்பாதித்த செல்வம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வீடுகள் எல்லாம். இந்த 8 அம்சம் மனிதனுக்கு ஆக விருப்பமானது. என்னென்ன? முதலாவது உங்களோட வாப்பா, இரண்டாவது உங்களோட பிள்ளைகள், மூன்றாவது உங்களோட சகோதரர்கள், நான்காவது மனைவிமார், ஐந்தாவது குடும்பம், ஆறாவது சம்பாதித்த சொத்து, ஏழாவது வியாபாரம், எட்டாவது மாளிகைகள். இந்த 8ம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை விட உங்களுக்கு விருப்பமுள்ளதாக இருந்தால். எப்படி அல்லாஹ் சொல்றார்? இப்ப நீங்க அல்லாஹ் ரசூலை விட இந்த 8ஐயும் உட்படுத்திட்டீங்க. உங்களோட வாப்பாவை அன்பு வைக்கிறீங்க, உங்களோட மனைவியை, உங்களோட பிள்ளைகளை, சகோதரர்களை, உங்களோட சொத்துக்களை, வியாபாரத்தை. எதை விட? அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை விட அன்பு வைத்தால் அல்லாஹ் சொல்றான், ஃபதரப்பசு, அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இல்லை. ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், தண்டனை வரும், எதிர்பாருங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஒரு ஆயத்து போதும் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பு வைக்கும், இவ்வளவு அன்பு வைக்கணும் சகோதரர்களே. முதல் கட்டம், நாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், ஒரு முஸ்லிமுடைய கல்வை வெட்டி பார்த்தால் 2 தான் இருக்கும். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்தது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இரண்டுமே இருக்க முடியாது. ஒரு முஸ்லிமுடைய கல்வ் என்பது ஸ்பஞ்ச் அல்ல, போட்டதெல்லாம் உறிஞ்சி எடுப்பதற்கு. இன்று அவ்வாறுதான் மாறி இருக்கிறது. எதை போட்டாலும் உறிஞ்சி எடுக்கிறது. பாலை ஊத்தினாலும் உறிஞ்சுகிறது, மூத்திரத்தை ஊத்தினாலும் உறிஞ்சுகிறது. நம்முடைய கல்வ் இல்லை. நம்முடைய கல்வ் எந்த உறுதியானது என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது. உதாரணமா, இப்பொழுது இஷாவுக்கு பிறகுள்ள நேரம் ஸ்ரீலங்காவிலே நாளை சுபகுக்கு மௌத்தாகி விட்டார். நாளை ஃபஜ்ருக்கு ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்று வையுங்கள். ஃபஜ்ர் நேரம் இவருடைய கல்வுக்குள் இருந்தது இவருடைய மனைவி, இவருடைய சொத்து, இவருடைய செல்வம், இதெல்லாம் கல்வில் இருக்குது. இவர் இந்த கவலையில தூங்கினார், அப்படியே மௌத்தா போயிட்டார். சரி, கபர்ல கொண்டு போய் வைத்ததோடு அல்லாஹ் என்ன சொல்றார்? இதா புஅஸிர மா ஃபில் குபூர் வ ஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர்.
கபர்ல எழுப்பாட்டியதோடு அல்லாஹ் எதை பார்ப்பா? உங்களுடைய நெஞ்சில் எங்க இருக்கு, யார் இருந்தா பிறந்து பார்க்கறது இல்லையே சகோதரிகளே. காலையில எழும்பி மாத்த இயலாதே, சிந்தனையை மாற்ற இயலுமா? யாருக்கு அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் கல்வில இல்லையோ அவங்களோட கல்வில வேற ஏதாவது இருக்கும், வியாபாரம், அரசியல், சொத்து, செல்வம். அதாலதான் இரவையில தூங்கும் பொழுதாவது கடைசியாக துவாவோட படுக்கிறது, துவாவோட தூங்குறது அதற்குத்தான். சரி, இவரை கொண்டு போய் கபர்ல வச்சாச்சு. கபர்ல அல்லாஹ் கல்பத்தான பார்க்க போறான். சரி, கபருக்குள்ள உள்ள கேள்விகள் ஒரு கேள்வி என்ன? மன் ரப்புக வமா தீனுக வமா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடயத்தின் என்ன சொல்றாய்? எந்த அளவு மஹப்பத் இருக்கணும் சகோதரிகளே, எவ்வளவு அன்பு வைக்கணும் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த மனைவியை நினைக்கிறேனா ஒரு தடவையா 2 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கும். நான் இந்த பிள்ளையை நினைக்கிறேனா இந்த பிள்ளைக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கணும்னா இந்த கல்பை சகோதரர்களே சுத்தம் செய்யும். கல்புக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பூத்தும். அல்லாஹ் சூரத்துல் தௌபா 120வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் மதீனா வாசிகளை பத்தி, ما كان لأهل المدينة ومن حولهم من الأعراب أن يتخلفوا عن رسول الله ولا يرغبوا بأنفسهم عن نفسه. நபியை விட்டுட்டு நீங்க வேற ஆசை கல்புல வந்துடப்படாது உங்களுக்கு. சகோதரர்களே, உயிரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசம் வைக்க வேண்டும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உயிரை விட நேசம் வைப்பதால் உள்ள பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? இப்ப எங்களை மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்திருப்பாங்களா? எங்களை விட விசேஷமானவங்க வாழ்ந்திருப்பாங்களா? எந்த அளவு விசேடமானவங்க வாழ்ந்தாங்கண்டா சகோதரர்களே, சொல்றாங்க ஒரு நாள் ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனஸ் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்றாங்க. சொல்றார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்ப வரும்? அவர் கேட்கிறார், கியாமத் எப்ப வரும்? இன்றைக்கு நாங்களும் இந்த கொரோனால அழியறதை பார்த்தா உலகம் அழிஞ்சிரும் போலதான் விளங்குது. அல்லாஹ்வோட தண்டனைன்றதை மறந்துடப்படாது. இன்னும் மிச்சம் பேர் அதை உணரல. அல்லாஹ்வோட தண்டனைன்றதை மறந்துடப்படாது. எப்படி ஆதுக்கு காற்று, சமூதுக்கு சத்தம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு கல்மழை பொழிந்ததோ அப்படியான ஒரு தண்டனை தான் இது அல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை ஒரேடி அழிக்க மாட்டான். என் நபியுடைய துஆ. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சமூகத்துல தண்டனை இறங்கி இருக்கு. இன்னும் முடியுது இல்ல தண்டனை. எல்லாரும் யோசிச்சாங்க இந்த தண்டனை முடிஞ்சு எப்படி முடிகிறது? எல்லாரும் தண்டனையை பரப்ப கூடாது என்றுதான் முயற்சி செய்யறாங்களே தவிர இறங்கின தண்டனையை இல்லாமலாக்க ஒத்தட்ட முயற்சி. நாங்க எந்த அளவு மோசமான சமூகம் என்றா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை விட நாங்க மோசமானோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு தண்டனை இறங்க போகுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, இறங்க போகுது, கப்பல் ஏறிட்டாங்க. அந்த சமூகம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லாருமே சேர்ந்து ஒன்னு இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சேர்ந்து. இன்னைக்கு நாங்க ஒரு 10 பேர், 100 பேர், 50 பேர் ஒவ்வொரு ஊர்ல அவ்வளவா இருக்கு. மற்றவங்க எல்லாம் தூங்குறாங்க. மற்றவெல்லாம் என்ன? தூக்கம். மற்றவனுக்கு இந்த சிந்தனையே இல்லை. உலகத்துல எப்படி தண்டனை இறங்கி இருக்குது, ஐரோப்பால இறங்கி இருக்குது, ஸ்பெயின்ல இவ்வளவு தூரமா போகுது, லண்டன்ல இவ்வளவு தூரமா போகுது, அமெரிக்கால இப்படி போகுது, ஸ்ரீலங்கால இப்படி வருது. சிந்தனையே இல்லை. அதே சாப்பாடு, அதே மியூசிக், அதே பாட்டு, எழும்புற சூரிய உதிச்சத்துக்கு பிறகு இந்த முசீபத் ஊர்ல இருக்கு. எதுவரைக்கும் ஊர் தலைவர்கள், சமூக தலைவர்கள் ஊரை ஒன்று சேர்த்து பாருங்க. இன்றைக்கு வீரகேசரி பேப்பர்ல
பிரதமர் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சொன்னா தானே உங்களுக்கு பிரச்சனை, அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு பிரச்சனை. நாட்டுடைய பிரதமர் சொல்லியிருக்கார் என்ன, நீங்க உங்களோட கடவுள்கிட்ட கேளுங்க போய். தமிழர்கள் தமிழ் கடவுள்கிட்ட, பௌத்தர்கள் கடவுள்கிட்ட, முஸ்லிம்கள் கடவுள்கிட்ட போய் கேளுங்க, எப்படியாவது நித்தாட்ட சொல்லி. இவ யார் சொல்லியிருக்கிறார்? நாட்டுடைய பிரதமர். இப்பயாவது சிந்தனைக்கு வாரதில்லையா? அல்லாஹ் சொல்லித்தான் நீங்க கேட்க இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தான் நீங்க கேட்க இல்லை. சரி, நாட்டுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறாரே, ஊரை கூப்பிட்டு ஊரை அழைத்து இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லு, தௌபா செய்ய சொல்லு. அல்லாஹ்வுடைய தண்டனை இது. இது முஃமின்களுக்கு தான் சோதனை, பாவிகளுக்கு தண்டனை. இது பாவிகளுக்கு அல்லாஹ் இறக்கியிருக்கும் தண்டனை. மூமின் மௌத்தானா சொர்க்கம் அவனுக்கு. அவன் தொழுகையாளி, அவன் இபாதத்தாளி, அவன் பயப்பட மாட்டான். மூமின் எதற்கும் பயம் யாருக்கு? இந்த தொழுகை இல்லாத முனாஃபிக்குகளுக்கு, இந்த தொழுகை இல்லாத காஃபிர்களுக்கு.